பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகின்றது: துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. மதுபான பழக்கம் இருந்தும் தன்னுடைய நண்பர் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சரியாக இருந்ததை பார்த்த ஒருவர் தன்னையும் அந்த பழக்கத்தில் ஈடுபடுத்தினார். அவரிடம் ஆரம்பித்த குடிப்பழக்கத்தை பார்த்து அவருடைய குடும்பத்தார் அவரை எச்சரித்தனர். அதற்கு அவர், மதுபான பழக்கம் தவறல்ல என்றும் மதுபான பழக்கமுடைய தன்னுடைய நண்பர் எந்த பிரச்சனையும் இன்றி மிகச் சரியாக இருப்பதை சுட்டி காட்டினார். ஆனால் நாளடைவில் இவர் மதுபான பழக்கத்திற்கு அடிமையாகி பலவிதமான பிரச்சனைகளுக்கு வழிவகுத்தார். ஆனால் அவருடைய நண்பரோ மதுபான பழக்கத்தால் எந்த பிரச்சனையும் இன்றி இருந்தார். சில விஷயங்கள் சிலருக்கு எந்த பாதகத்தையும் ஏற்படுத்தாது. அதே வேளையில் அவர்களுக்கு கேடு விளைவிக்காத அந்த விஷயங்கள் வேறு சிலருக்கு அதிகமான கேட்டை விளைவிக்கும். எனவே ஒரு விஷயம் யாரோ ஒரு சிலருக்கு எந்த கேட்டையும் தரவில்லை என்பதை காரணம் காட்டி நாமும் அந்த விதமாக போகக்கூடாது. சில உணவு வகைகள் சிலருக்கு எந்த சரீர பிரச்சனையையும் தராது. அதே வேளையில் அந்த உணவு வேறு சிலருக்கு பலவிதமான ஆரோக்கிய கேடுகளை உருவாக்கும். கொரோனா வைரஸ் தொற்றினால் ஒரு சிலருக்கு சரீர பாதிப்பு வராது. ஆனால் அதே கொரோனா வைரஸினால் பல லட்சங்கள் மடிந்ததை நாம் அறிந்தோம். தவறான ஒன்று ஒரு சிலருக்கு கேட்டை விளைவிக்காவிட்டாலும் அதனை முன் உதாரணமாக கொண்டு செயல்படுவது நலமானதல்ல. ஒரு விஷயம் சரியா தவறா என்று வேதம் என்ன சொல்கின்றதோ அதற்கு தான் முக்கியத்துவம் தர வேண்டும். அந்த விஷயத்தில் சிலருடைய சாட்சி வித்தியாசமானதாயிருக்கலாம். ஆயினும் அந்த சாட்சியை அடிப்படையாக கொள்ளாமல் தேவ சத்தியம் என்ன சொல்கிறதோ அதனை மதிக்க வேண்டும். சிலர் உலக மனிதர்கள் கூறும் சாட்சிகளையும் தங்களின் மனம் நிதானிக்கும் நியாயங்களையும் முதலிடத்தில் வைக்கின்றனர். ஆனால் வேதாகமம் சில விஷயங்களை குறித்து எச்சரிக்கிறதென்றால் தேவனுடைய பார்வையில் அவை சரியாக இல்லாமல் இருப்பதுதான். மனித நியாயங்களை விட தேவ நியாயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் நாம் தர வேண்டும். எல்லா விதிகளுக்கும் சில விதிவிலக்குகள் இருக்கும். ஆயினும் விதிவிலக்குகளை நாம் பொதுவான சட்டமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சரியான பாதையில் யார் நடவாவிட்டாலும் நீ நட. சரியற்ற பாதையில் எல்லோரும் நடந்தாலும் நீ நடவாதே. ஆமென்.